الحمد لله الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على رسوله الأمين وعلى آله وصحبه أجمعين. أما بعد، فقد قال الله تبارك وتعالى في كتابه العزيز بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. قالوا سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. صدق الله مولانا العظيم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي. ربي زدني علما وارزقني فهما. ربي يسر ولا تعسر وتمم بالخير. اللهم يا معلم آدم علمني ويا مفهم إبراهيم فهمني. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். சங்கைக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பும் பாசமும் நிறைந்த மாணவ சகோதர சகோதரிகளே, அல்லாஹுடைய பெரும் கிருபையினால் அல்லாஹு தாலா அவனுடைய கலாமான குர்ஆன் ஷரீஃபை ஓதக்கூடிய பாக்கியத்தை நல்கினான். இன்னும் அதோடு சேர்த்து சோனேப்பர் சுவாகா என்பதாக சொல்வார்கள், முலாம் பூசப்படுதல், தங்கத்தின் மீது முலாம் பூசப்படுதல் என்பதாக சொல்லுவார்கள். அதேபோல் அல்லாஹு தாலா குர்ஆனை ஓதக்கூடிய பாக்கியத்தை நமக்கு வழங்கி, அதோடு மட்டுமல்லாமல் அதனோடு சேர்த்து உயர்ந்த ஒரு பாக்கியமான அதனுடைய அர்த்தங்களையும் அதனுடைய விளக்கங்களையும் கற்கக்கூடிய பாக்கியத்தையும் அல்லாஹ் நமக்கு தந்திருக்கின்றான் என்றால், இது அல்லாஹ் நம்ம மீது செய்த மிகப்பெரிய ஒரு உபகாரம், ஒரு பேருபகாரம் என்பதாகத்தான் இருக்க வேண்டும். இதற்கு கோடிக்கணக்கான நன்றிகளை, ஷுக்ரியாக்களை அல்லாவிற்கு செலுத்தினாலும் ஒருபோதும் ஈடாகாது. அர் ரஹ்மான் அல்லமல் குர்ஆன். அவன் ரஹ்மான். அந்த ரஹ்மத்தின் காரணமாகத்தான் நமக்கு இல்மை தந்திருக்கின்றான், இல்மை கற்கக்கூடிய பாக்கியத்தை தந்திருக்கிறான். அதிலும் உயர்ந்த இல்மான, உயர்ந்த வேதமான திருமறை குர்ஆன் ஷரீஃபை ஓதுவதோடு மட்டுமல்லாமல் அதனுடைய அர்த்தங்களையும் விளக்கங்களையும் படிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை அல்லாஹு தஆலா ஏற்படுத்தி தந்திருக்கின்றான். இது அல்லாஹ் நம் மீது செய்த பெரிய உபகாரம். அந்த அடிப்படையிலே இப்பொழுது நாம் இங்கு பார்க்க இருக்கக்கூடிய பாடத்தின் பெயர் சஃவத்து தஃபாசீர். சஃவத்து தஃபாசீர், தஃப்சீர்களுடைய, தஃபாசீர் என்றால் தஃப்சீர் என்பதன் பன்மை, தஃப்சீர் என்பதன் பன்மைதான் தஃபாசீர் என்பதாக சொல்லுவோம். அதனுடைய விளக்கங்கள், பொருள் விளக்கங்கள், அதனுடைய மற்ற விளக்கங்கள் எல்லாம் இன்ஷா அல்லாஹ் சூரத்துல் பக்ரா ஆரம்பிக்கும் முன்பாக நாம் சொல்லிவிட்டு செல்வோம். இப்பொழுது ஃபன்னு தஃபாசீர், தஃப்சீர்கள், ஃபன்னு தஃப்சீர், தஃப்சீருடைய கலையை நாம் இங்கு படிக்கப் போகிறோம். தஃப்சீருடைய கலையை நாம் படிக்கப் போகிறோம். சஃவத் என்றால் உயர்ந்த, மேன்மை மிக்க, தேர்ந்தெடுக்கப்பட்ட என்பதாக செய்யலாம். அப்போ தஃப்சீர்களிலே தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு தஃப்சீராக இருக்கிறது. அதைத்தான் நாம் இங்கு பார்க்க போகிறோம். சஃவத்து தஃப்சீர், சஃவத்து தஃபாசீர். இந்த தஃப்சீருடைய கிதாப், இந்த சஃவத்து தஃப்சீர் என்ற கிதாபை எழுதியது யார், கோர்வை செய்தது யார்? முஹம்மது அலி அஸ்ஸாபூனி என்பவர். இவர்கள் உஸ்தாத் பிகுல்லியத்தி ஷரியா, அதாவது மக்கா முக்கர்ரமாவில் இருக்கக்கூடிய திராசத்துல் இஸ்லாமியா மக்கத்தல் முக்கர்ரமா, மக்கா முக்கர்ரமாவில் இருக்கக்கூடிய அந்த உஸ்தாத், ஷரியத், இஸ்லாமிய ஷரியத் கல்லூரியினுடைய உஸ்தாதாக இருந்தவர்கள். இவர்கள் பெயர் முஹம்மது அலி அஸ்ஸாபூனி. இவர்கள் இந்த தஃப்சீரை கோர்வை செய்து தந்திருக்கிறார்கள்.
அதற்கு பெயர் சஃவத் என்பதாக இட்டிருக்கிறார்கள். ஏனென்று இன்ஷா அல்லாஹ் உள்ளே வரும்போது நமக்கு தெரியும். சரி, இந்த தஃப்சீர்ல பாருங்க, இது என்ன? முதல்ல தஃப்சீருல் லில் குர்ஆனில் கரீம், குர்ஆன் கரீமுடைய தஃப்சீராக இருக்கிறது. சங்கையான குர்ஆனுடைய தஃப்சீர் விளக்கமாக இருக்கிறது. ஜாமிஉ பைனல் மஅசூரி வல் மஅகூலி, மஅசூர் இன்னும் மஅகூலின் மத்தியிலே ஒன்று சேர்க்கப்பட்ட ஒரு கிதாபாக இருக்கிறது. அப்போ மஅசூர் என்றால் ஹதீஸிலே நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வாழ்க்கையிலே இன்னும் சஹாபாக்கள் மூலமாக வந்த அசர்கள் இதுவெல்லாம் கோர்க்கப்பட்டிருக்கிறது, இதெல்லாம் சேர்க்கப்பட்டிருக்குது. பல் மஅகூல் என்றால் அறிவு ரீதியான அத்தாட்சிகள், தலீல்கள், ஆதாரங்கள், மன்திக் ரீதியாக மற்றும் அறிவு ரீதியான சில விஷயங்களையும் இணைத்து ஒன்று சேர்க்கப்பட்ட ஒரு தஃப்சீர். முஸ்தமித்துன் மின் அவுசகி குத்துபி தஃப்சீர், தஃப்சீருடைய குதிப்பு கிதாபுகளில் நம்பிக்கையான கிதாபுகளின் பக்கம் உதவி தேடப்பட்ட, சப்போர்ட் கேட்கப்பட்ட, முஸ்தபித்துன சப்போர்ட்டாக இருக்கிறது. மின் அவுசகி குத்துபி தஃப்சீர், தஃப்சீருடைய கிதாபுகளின் மிகவும் நம்பிக்கைக்குரிய கிதாபின் பக்கம் சப்போர்ட் செய்யப்பட்டதாக, கிதாபின் பக்கம் ஒன்றிணைக்கப்பட்டதாக இருக்கிறது, கிதாபின் பக்கம் எனது இணைந்ததாக இருக்கிறது. சரி, அப்படிப்பட்ட கிதாபுகள் எதெல்லாம் நம்பிக்கைக்குரிய தஃப்சீர்கள் என்று எடுத்துக்கொண்டால் தஃப்சீர் தபரி, தபரிங்கிற ஒரு தஃப்சீர் கிதாப். அடுத்ததாக அல் கஷாஃப், கஷாஃப் என்ற கிதாப். அல் குர்துபி, குர்துபிங்கிற தஃப்சீர் கிதாப். தஃப்சீர் ஆலூசிம்பாங்க, ஆலூசி என்ற கிதாப். இப்னு கசீர், இப்னு கசீர், தஃப்சீர் இப்னு கசீர். அல் பஹ்ருல் முஹீத், தஃப்சீர் பஹ்ருல் முஹீத். இந்த 1, 2, 3, 4, 5, 6 கிதாபுகள் இதிலிருந்து ஆறும் நம்பிக்கைக்குரிய வலுவான தரமான கிதாபுகள், தஃப்சீர் கிதாபுகள். இதன் பக்கம், இப்படிப்பட்ட கிதாபுகளின் பக்கம் உதவி தேடப்பட்ட, இதிலிருந்து எடுக்கப்பட்டதாக இருக்கிறது. வகைரிஹா, இது அல்லாத வேற கிதாபுகள். சரி, பி உஸ்லூபின் முயஸ்ஸரின், இலகுவான நடைமுறையை கொண்டு, கஷ்டமான நடைமுறை கிடையாது, இலகுவான நடைமுறை. வ தன்லீமி ஹதீஸின், அதாவது ஹதீஸுடைய அமைப்புகள், கோர்வைகள். மஅல் இனாயத்தி, கவனிப்பதுடன், எதை கவனிக்கிறதோட? பில் உஜூஹில் பயானியத்தி வல் லுகவியத்தி, அகராதி ரீதியான, மொழி ரீதியான, விளக்க ரீதியான போங்குகளை கொண்டு கவனிப்பதுடன் அமைக்கப்பட்ட ஒரு ஹதீஸ் பேச்சுக்களாக இருக்கிறது. அப்ப இந்த தஃப்சீருடைய நிலை இந்த அளவுக்கு ரொம்ப கவனிக்கப்பட்டு, ரொம்ப பல தஃப்சீர் கிதாபுகளிலிருந்து கோர்வை செய்யப்பட்டு தொகுக்கப்பட்ட ஒரு கிதாப் தான் சஃவத்து தஃபாசீர், சஃவத்து தஃபாசீர் என்பதாக சொல்லப்படுது. قال الله تعالى إن هذا القرآن يهدي للتي هي أقوم. அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான், இன்ன ஹாதல் குர்ஆன், நிச்சயமாக இந்த குர்ஆன், யஹ்தி நேர்வழி காட்டுகிறது. இந்த குர்ஆன் நேர்வழிக்காக வேண்டி இறங்கியிருக்கிறது. லில்லதி ஹிய அக்வம், எத்தகைய நேர்வழி என்றால், ஹிய அது, அக்வம் மிகவும் உறுதியானதாக இருக்கும், மிகவும் நேரான, அதாவது மிகவும் உறுதியான ஒரு நேர்வழியை காட்டக்கூடியதாக இருக்கிறது. இன்ன ஹாதல் குர்ஆன யஹ்தி லில்லதி ஹிய அக்வம், அது எத்தகையது என்றால், அந்த வழி எப்படி, எத்தகையது நேர்வழி? ஹிய அக்வம், அது உறுதியானதாக இருக்கக்கூடிய ஒரு நேர்வழியை இந்த குர்ஆன் காட்டக்கூடியதாக இருக்கிறது. முதலாவது நல்ல நம்பிக்கை அல்லாஹ்வின் மீது கொண்டிருக்கணும், எனக்கு நேர்வழி கிடைக்க வேண்டும் என்ற நம்பிக்கையோடு இந்த கிதாபிற்குள் நுழைய வேண்டும். அதுதான் அசல் நோக்கமாக இருக்கிறது. அலிஃப் லாம் மீம் ஸாலிகல் கிதாப் லா ரைப ஃபீஹி ஹுதல்லில் முத்தகீன், ஹுதல்லில் முத்தகீன். வனுனஸ்ஸிலு மினல் குர்ஆனி மா ஹுவ ஷிஃபாஉ வ ரஹ்ம லில் முஃமினீன். வனுனஸ்ஸிலு மினல் குர்ஆனி, நாம் இறக்கி இருக்கிறோம் குர்ஆனிலிருந்து, மாஹுவ எந்த ஒன்று, ஷிஃபாஉன் நிவாரணியாக இருக்கிறது, நிவாரணியாக இருக்கிறது, நோய்களுக்கு நிவாரணி. ரஹ்மத்துன்
இன்னும் கிருபையாக அருளாக இருக்கிறது லில் மூமினீன், மூமின்களுக்கு அருளாக இருக்கக்கூடிய குர்ஆனை நாம் இறக்கி இருக்கிறோம். குர்ஆனிலிருந்து நாம் எதை இறக்கியிருக்கோம்? நேர்வழியாக இருக்கக்கூடிய, இன்னும் மூமின்களுக்கு ரஹமத்தாக இருக்கக்கூடிய அந்த குர்ஆனை, அதாவது அப்படிப்பட்ட விஷயங்களை, எந்த ஒன்று மூமின்களுக்கு ரஹ்மத்தாகவும் கிருபையாகவும் ஷிஃபாவும் இருக்கின்றதோ அப்படிப்பட்ட விஷயங்களை குர்ஆனிலிருந்து நாம் இறக்கி இருக்கிறோம். வகால அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், அஷ்ராஃப் உம்மதி, என் சமுதாயத்திலே மிகச் சிறந்தவர்கள், ஹமலத்துல் குர்ஆன், குர்ஆனை சுமக்கக்கூடியவர்கள். ஹாமில், ஹமலத், சுமக்கக்கூடியவர்கள்னா என்ன? குர்ஆனை தூக்கி கொண்டு சுமக்கக்கூடியவர்களா? குர்ஆனை தூக்குறது சிறப்பிற்குரிய விஷயம், குர்ஆனை தொடுவது ரொம்ப நன்மைக்குரிய செயல். ஆனால் குர்ஆனை தொடுவது சுத்தமாக பரிசுத்தமாக இருக்க வேண்டும். அப்போ குர்ஆனை சுமக்கக்கூடியவர்கள் அப்படின்னா என்ன? இந்த இடத்துல குர்ஆனை நெஞ்சிலே சுமக்கக்கூடியவர்கள், குர்ஆனை மனனம் செய்து அதை உள்ளத்தில் சுமக்கக்கூடிய இதயங்களை கொண்டவர்கள், அதேபோல் அதனுடைய விளக்கங்களை சுமக்கக்கூடியவர்கள், அதேபோல் அதனுடைய வாழ்க்கையை தன்னுடைய உறுப்புகளில் சுமக்கக்கூடியவர்கள். ஹமலத்துல் குர்ஆன், குர்ஆனை இதயத்திலும், குர்ஆனை தன்னுடைய சிந்தனையிலும், குர்ஆனை தன் வாழ்க்கையிலும் சுமக்கக்கூடிய அந்த சுமப்பாளர்கள் உம்மத்தி, அஷ்ராஃப் உம்மத்தி, என் உம்மத்தில் மிகச் சிறந்தவர்கள் என ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். மன் கரா ஹர்ஃபம் மின் கிதாபில்லாஹி, அல்லாஹுடைய வேதத்திலிருந்து ஒரு ஹர்ஃபை, ஒரு எழுத்தை எவர் கற்கின்றாரோ, படிக்கின்றாரோ, ஃபலஹு ஹஸனத்துன், அவருக்கு ஒரு நன்மை இருக்கிறது. வல் ஹஸனத்து, ஒரு நன்மை என்பது பி அஷரி அம்சாலிஹா, அதை போன்று 10 மடங்கு நன்மை அவருக்கு கிடைக்க செய்யக்கூடியதாக இருக்கிறது. அப்போ ஒரு ஹர்ஃபை படிச்சாருன்னு சொன்னா அவருக்கு 1க்கு 10 ஹர்ஃப் கிடைக்கும், 10 நன்மை கிடைக்கும். லா அகூலு அலிஃப் லாம் மீம் ஹர்ஃபுன், நான் அலிஃப் லாம் மீம் என்பது ஒரு ஹர்ஃப் என்பதாக சொல்லவில்லை. அலிஃப் லாம் மீம் என்று நான் ஒரு ஹர்ஃப் என்பதாக சொல்லவில்லை. வலாக்கின் என்றாலும் அலிஃபுன் ஹர்ஃபுன், அலிஃப் என்பது ஒரு ஹர்ஃப், லாமுன் ஹர்ஃபுன், லாம் என்பது ஒரு ஹர்ஃப், மீமுன் ஹர்ஃபுன், மீம் என்பது ஒரு ஹர்ஃப். அப்போ அலிஃப் என்பது ஒரு வார்த்தை, எழுத்து. அப்படின்னா அலிஃப் என்பதுல அ என்பது, லி என்பது, இஃப் என்பது 3 எழுத்து இருக்கு. லாம், லா துணை எழுத்து, இம், லாம். மீம், மீ, ஈ, இம், மீம். அப்போ இதுவே 9 எழுத்தாயிருக்கு. அப்போ அலிஃப் லாம் மீம் என்பதுல 9 எழுத்து இருக்கு. அலம் என்பது 3 எழுத்து, அ, ல, இம். அப்போ அலம் என்பதுல 3 எழுத்து இருக்கு அல்லவா, அதைத்தான் சொல்லுது. அ, ல, இம். அ என்பது ஒரு எழுத்து, ல என்பது ஒரு எழுத்து, இம் என்பது ஒரு எழுத்து. அதே இடத்துல அலிஃப் லாம் மீம் என்பதுல அலிஃப் என்பது 3 எழுத்து, லாம் என்பது 3 எழுத்து, மீம் என்பது 3 எழுத்து. ஆக அலிஃப் லாமிம்ல உள்ள அந்த அலிஃப் லாமிமுக்கு நன்மை 90 இருக்கிறது. அலம் தரவில் உள்ள அந்த அலமுக்கு 30 இருக்கிறது. அப்ப அதைத்தான் அங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தெளிவாக சொல்லி இருக்கின்றார்கள். அப்போ குர்ஆன் ஓதக்கூடிய நன்மை எவ்வளவு இருக்குது? அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்று சொன்னா, அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்று சொல்லும் பொழுது ஒரு நன்மை நாம பார்த்து கொள்ளலாம், எவ்வளவு நன்மை கிடைக்குங்கிறது. இக்ரவுல் குர்ஆன ஃபஇன்னஹு யஅதி யௌமல் கியாமத்தி ஷஃபீஅன் லி அஸ்ஹாபிஹி. இக்ரவுல் குர்ஆன், குர்ஆனை ஓதுங்கள், குர்ஆனை ஓதுங்கள், குர்ஆனை படியுங்கள், குர்ஆனை கற்றுக்கொள்ளுங்கள். ஃபஇன்னஹு, நிச்சயமாக அது யஅதி வரும், யௌமல் கியாமத்தி, கியாமத்துடைய நாளிலே வரும், ஷஃபீஅன் லி அஸ்ஹாபிஹி, ஷஃபீஅன் சிஃபாரிசு செய்யக்கூடியதாக, ரெக்கமெண்ட் செய்யக்கூடியதாக வரும், லி அஸ்ஹாபிஹி அதனுடைய தோழர்களுக்கு, குர்ஆனை உடையவர்களுக்கு அது சிஃபாரிசு செய்யக்கூடியதாக மறுமை நாளில் வரக்கூடியதாக இருக்கிறது. எனவே குர்ஆனை ஓதுங்கள், கற்றுக்கொள்ளுங்கள், படியுங்கள் என்பதாக ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருப்பதை நாம் பார்க்கிறோம்.
அப்ப இவைகளெல்லாம் குர்ஆனுடைய சிறப்புகள் அடங்கிய ஒரு தொகுப்பு. குர்ஆனின் மூலமும் குர்ஆனுடைய சிறப்பு விளக்கப்படுகிறது. குர்ஆனின் மூலமே குர்ஆனின் சிறப்பு, ஹதீஸின் மூலம் குர்ஆனின் சிறப்பு விளக்கப்படுகிறது. அப்ப குர்ஆனை கொண்டு வந்தால் உடலில் உள்ள நோய்கள், உள்ளத்தில் உள்ள நோய்கள் நீங்கக்கூடியதாக இருக்குது. அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை கொண்டு வரக்கூடியதாக இருக்குது. நேர்வழியை காட்டக்கூடியதாக இருக்குது. அதெல்லாம அல்லாஹ் இந்த உம்மத்துல சிறந்தவர்கள் என்று சொல்லப்படக்கூடிய நிலையை ஏற்படுத்துகிறது. அதேபோல் ஓதக்கூடிய ஒவ்வொரு எழுத்திற்கும் நன்மைகளை அள்ளி குவிக்கிறது. அதைவிட மேலான ஒன்று, நாளை மறுமை நாளிலே குர்ஆன் உடையவர்களுக்கு அது பரிந்துரை செய்யக்கூடிய ஒரு பெரும் ஒரு வேதமாக, ஒரு ஆயுதமாக இருக்கிறது. அல் புகாரி. சரி, பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். وأنزلنا إليك الذكر لتبين للناس ما نزل إليهم ولعلهم يتفكرون. وأنزلنا إليك الذكر. وأنزلنا நாம் இறக்கி வைத்திருக்கின்றோம், இலைக்க உங்களின் பக்கம் الذكر. ذكر என்றால் குர்ஆனை என்றும் சொல்லலாம். இந்த இடத்துல ذكر என்றால் எல்லா விஷயத்துக்கும் அடங்கும். இந்த இடத்துல குர்ஆனை நாம் இறக்கி வைத்திருக்கிறோம். லிதுபையின லின்னாசி, மக்களுக்கு நீங்கள் விளக்குவதற்காக வேண்டி, மக்களுக்கு நீங்கள் விளக்கம் சொல்வதற்காக, விளக்குவதற்காக நாம் இறக்கி வைத்திருக்கிறோம். மா நுஸ்ஸில இலைஹிம், அவர்களின் பக்கம் எந்த ஒன்று இறக்கப்பட்டதோ அதை நீங்கள் விளக்குவதற்காக வேண்டி நாம் உங்களுக்கு குர்ஆனை, திக்ரை இறக்கி வைத்திருக்கிறோம். அல்லாஹு தஆலா சொல்லக்கூடிய விஷயத்தை பாருங்க. அல்லாஹ் சொல்றான், வஅன்ஸல்னா இலைக்க திக்ர, நாம் என்ன செய்திருக்கிறோம்? உங்களின் பக்கம் குர்ஆனை இறக்கி வைத்திருக்கிறோம். தெளிவான அத்தாட்சிகளையும் வேதங்களையும் கொடுத்து வஅன்ஸல்னா இலைக்க திக்ர, அல்லாஹ் குர்ஆன்ல தெளிவா சொல்றான். அதாவது நபியை நாம் உங்களுக்கு இறக்கி வைத்திருக்கிறோம். எதை இறக்கி வச்சிருக்கிறோம்? இந்த குர்ஆனை இறக்கி வைத்திருக்கிறோம். எதற்காக வேண்டி? மனிதர்களுக்காக. உம்மீது இறக்கப்பட்ட இதை நீர் அவர்களுக்கு தெளிவாக எடுத்து காண்பிப்பீராக. இதன் மூலம் அவர்கள் கவனித்து அறிந்து கொள்வார்கள். இதுங்களா? வஅன்ஸல்னா இலைக்க திக்ர, உங்கள் மீது நாம் குர்ஆனை இறக்கி வைத்திருக்கிறோம். லிதுபையின லின்னாஸ், நீங்கள் மக்களுக்கு தெளிவுபடுத்துவதற்காக வேண்டி. மா நுஸ்ஸில இலைஹிம், அவர்கள் மீது எந்த ஒன்று இறக்கப்பட்டதோ அதை நீங்கள் தெளிவுபடுத்துவதற்காக வேண்டி நாம் குர்ஆனை உங்கள் மீது இறக்கி வைத்திருக்கிறோம். வலஅல்லஹும் யதஃபக்கரூன், ஏன் அவர்கள் இதன் மூலம் தெளிவு பெறுவதற்காக வேண்டி நாம் இதை இறக்கி வச்சிருக்கோம் அல்லாஹ் சொல்றான். அப்ப நீங்க அவங்களுக்கு விளக்கம் சொன்னீங்கன்னா அவங்க தெளிவு பெறுவாங்க. அப்போ குர்ஆனுடைய விளக்கம், தஃப்சீர் என்பது மக்களுக்கு சொல்லும் பொழுது என்ன செய்ய முடியும்? அவர்கள் தெளிவு பெற முடியும். அப்போ குர்ஆனை என்ன செய்ய முடியாது? நாம தெரிந்து கொள்வது என்பது முடியாத ஒரு காரியம். எந்தவித தஃப்சீரும் இல்லாம, நபியினுடைய எந்த ஹதீஸும் இல்லாம, சஹாபாக்களுடைய வாழ்க்கை வரலாறுகள் இல்லாம நாம் என்ன செய்ய முடியாது? குர்ஆனுடைய விளக்கத்தை தெரிந்து கொள்ள முடியாது. அப்ப அல்லாஹ்வே சொல்றான், இறக்கி வச்சது எதுக்கு? அந்த விளக்கத்தை அவங்க தெரிஞ்சு கொள்ளணுங்கிறதுக்காகத்தான். யார் மூலம்? நீங்கள் அவர்களுக்கு விளக்குவதற்காக வேண்டி. وَإِذْ أَخَذَ اللَّهُ مِيثَاقَ الَّذِينَ أُوتُوا الْكِتَابَ لَتُبَيِّنُنَّهُ لِلنَّاسِ وَلَا تَكْتُمُونَ. அல்லாஹ் தெளிவா சொல்றான். وَإِذْ أَخَذَ اللَّهُ, அல்லாஹு தஆலா எடுத்தான். وَإِذْ أَخَذَ اللَّهُ என்ன? அல்லாஹு தஆலா ஒப்பந்தத்தை பிடிக்கும். இந்த இடத்துல மீசாக்னா என்னது? ஒப்பந்தம். அதாவது வேதம் கொடுக்கப்பட்டவரிடம் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேதத்தை மக்களுக்கு தெளிவாக எடுத்துரைக்க வேண்டும், அதை மூடி மறைத்துவிடக் கூடாது என்று அல்லாஹ் உறுதிமொழி வாங்கியதை நபி அவர்களுக்கு ஞாபகம் ஊட்டுவீராக. எனினும் அவர்கள் தங்களின் இவ்வுறுதிமொழியை தங்கள் முதுகுப்புறமாக எரிந்துவிட்டு, நான் குர்ஆன்ல சொல்றேன், அதாவது வயித அஹதல்லாஹு மீசாக் அல்லதீன, வயித அஹதல்லா, அல்லாஹு தஆலா எடுத்தான் மீசாக் உடன்படிக்கையை, அல்லதீன யார்ட்ட? ஊத்துல் கிதாப், வேதம் கொடுக்கப்பட்டவரிடம். லிதுபையினுன்னஹு, எதுக்காக வேண்டி? வேதத்தை மக்களுக்கு, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேதத்தை மக்களுக்கு தெளிவாக எடுத்து சொல்ல வேண்டும் என்பதற்காக. வலா தக்துமுனஹு, அதை நீங்கள்
மூடி மறைத்து விடாதீர்கள் என்பதாக அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காண்பிக்கின்றார். மேல சொன்னது குர்ஆனை விளங்க முயற்சிக்க வேண்டும், விளங்குவதும் தானாக சுயமாக முடியாது, மாறாக நபியினுடைய வாழ்க்கை, நபியினுடைய ஹதீஸ்கள், இன்னும் தஃப்சீர் விளக்கங்கள் மூலம்தான் தெளிவு பெற முடியும். ஒன்று. அதே போல யார் படித்திருக்கிறார்களோ அறிந்திருக்கிறார்களோ அவர்கள் அதை மறைத்து விடக்கூடாது, மாறாக மக்களுக்கு அதை எடுத்து சொல்ல வேண்டும், மக்களுக்கு அதை காண்பிக்க வேண்டும், எடுத்து சொல்ல வேண்டும் என்பதற்காகத்தான் அல்லாஹு தாலா இந்த வேதத்தை இறக்கி வைத்திருக்கிறான். இந்த வேதத்தை அல்லாஹு தாலா அதனால்தான் இறக்கி வச்சிருக்கிறான். சரி, இப்ப பாருங்க, பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். முகத்திமா, முகத்திமத்துன். முகத்திமத்துன் என்றால் பீடிகை, முன்னுரை. ஒவ்வொரு விஷயத்திலேயும் ஒவ்வொரு கிதாபிலேயும் கிதாபுடைய அந்த ஆரம்பத்திலே கிதாபுடைய ஆசிரியர் அந்த கிதாப் சம்பந்தமான விஷயங்களை சொல்லுவார்கள். அவரால் தொகுக்கப்பட்ட அந்த கிதாப், அந்த வேதம், அந்த புக் எவ்வாறு தொகுக்கப்பட்டது என்பதாகவும், சில நேரங்களில் நான் ஏன் அதை கோர்வை செய்தேன் என்ற நோக்கத்தை சொல்வது வழக்கம். உதாரணமாக ஹஜ்ரத் இமாம் அல்லாமா அந்நவவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் மின்ஹாஜுத் தாலிபீன் என்ற ஒரு கிதாபை எழுதியிருக்கின்றார்கள். ஷாஃபி மதுஹபுடைய ஃபிக்ஹ் கிதாப். அதிலே ஆரம்பமாக அதை மிகவும் சுருக்கமாக, ரத்தின சுருக்கமாக அதை கோர்வை செய்திருக்கின்றார்கள். அதை எழுதும்போது சொல்லுவார்கள், இது மனன கிதாப், இது மனனம் செய்வதற்காக வேண்டி நான் இதை இலகுவான முறையிலே சுருக்கமாக எழுதியிருக்கின்றேன். தஹாரத்திலிருந்து ஆரம்பிச்சு அல்ஹம்துலில்லாஹ் என்பதாக அல் இபாதாத் முழுவதும் முடியும். அதுக்கு பிறகு முஆமலாத் ஃபுல்லா முடியும், முஆஷராத் ஃபுல்லா முடியும், ஹுதூத், மீராஸ் எல்லாம் முழு ஃபிக்ஹையும் அந்த கிதாபிலே கோர்வை செய்து விட்டார்கள். மின்ஹாஜுத் தாலிபீன் என்பது. அதற்கு பல ஷுரூஹாத்துகள் இருக்கு. முகனில் முஹ்தாஜ், அதேபோல் துஹ்ஃபத்துல் முஹ்தாஜ், அதேபோல் நிஹாயத்துல் முஹ்தாஜ், இவ்வாறு பல கிதாபுகள் இருக்கு. அப்போ அதில் எழுதும்போது அவங்க எழுதுவாங்க, நான் இதை மனனம் செய்வதற்காக வேண்டியே, மக்களுக்கு இது மனனம் செய்வதற்கு எளிதாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நான் இவ்வாறு கோர்வை செய்திருக்கிறேன் எழுதுவார்கள். அதுக்கு பின்னாடி அதனுடைய போங்க எழுதுவாங்க. இதை நான் எப்படி கொண்டு வந்திருக்கேன், இதில் அல்ஹர் அப்படிங்கிற வார்த்தையை கொண்டு வந்திருப்பேன், அதனுடைய விளக்கம் என்ன, அசஹ் என்பதாக கொண்டு வந்திருப்பேன், அதனுடைய விளக்கம் என்ன, அது மாதிரி இந்த மதுஹப் என்பதாக சொல்லியிருப்பேன், அதனுடைய விளக்கம் என்ன என்பதாக சொல்லுவாங்க. அப்போ அந்த முக்கத்திமாவை தெரிவதன் மூலம் அந்த கிதாபினுடைய போங்கினை நாம் தெரிந்து கொள்ளலாம். அதனுடைய விளக்கங்களை, அதனுடைய உள்ளே வரக்கூடிய விஷயங்களை தெரிந்து கொள்வதற்கு லேசாக இருக்கும். அதனாலதான் எல்லா கிதாபிலும் என்ன செய்யறோம், முக்கத்திமாவை நடத்திவிட்டு செல்வது வழக்கம். அந்த அடிப்படையில் இங்கே இந்த கிதாபிலேயும் முகத்திமாவில் கிதாபுடைய ஆசிரியர் அல்லாமா முஹம்மத் அலி அஸ்ஸாபூனி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் என்ன சொல்லுகின்றார்கள் என்பதை நாம் கண்டுகொண்டால், அதை படித்து விட்டால், தெரிந்து கொண்டால், உள்ளே செல்ல செல்ல ஒவ்வொரு விஷயங்களும் இலகுவாக இருக்கும். அதன் அடிப்படையில் முதலாவதாக அல்லாஹுடைய திருநாமத்தை கொண்டு எல்லோரும் ஆரம்பிப்பது போன்று ஹம்து ஸலவாத்தை கொண்டு ஆரம்பிக்கின்றார். அல்ஹம்துலில்லாஹில்லதி அனார குலூப இபாதிஹில் முத்தகீன் பினூரி கிதாபிஹில் முபீன். அல்ஹம்துலில்லாஹ், புகழனைத்தும் அல்லாஹ்விற்கு. அல்லது எப்படிப்பட்டவன், அனார குலூப இபாதிஹில் முத்தகீன், இறை விசுவாசிகள், முத்தகீன் இறை விசுவாச நல்லடியார்களுடைய உள்ளங்களை ஒளிவரச் செய்தான். பினூரி கிதாபிஹில் முபீன், தெளிவான அவனுடைய வேதத்தை கொண்டு, தெளிவான அவனுடைய வேதத்தை கொண்டு, வேதத்தினுடைய ஒளியின் மூலமாக இறை விசுவாசிகள், அதாவது இறையச்ச தக்குவாதாரிகள், முத்தகீன்களுடைய நல்லடியார்கள், அதாவது நல்ல இறையச்ச நல்லடியார்களுடைய உள்ளங்களை ஒளிபெறச் செய்தானே, அந்த அல்லாவிற்கே புகழனைத்தும் உரித்தாகட்டுமாக. வஜஅலல் குர்ஆன, குர்ஆனை ஆக்கினான், ஷிஃபாஅன், குணமளிக்கக்கூடியதாக, நிவாரணியாக ஆக்கினான், லிமா ஃபிஸ் சுதூர், உள்ளத்திலே எந்த ஒன்று இருக்கிறதோ, நெஞ்சங்கள் சதுருக்கு பன்ம சுதூர், உள்ளங்களிலே எந்த ஒன்று இருக்கின்றதோ அதற்கு நிவாரணியாக இந்த குர்ஆனை அல்லாஹ் ஆக்கி வைத்தான். ஷிஃபாஉன் லிமா ஃபிஸ் சுதூர் என்பதாக வரும்.
சொல்லும்போது உள்ளத்தில் இருக்கக்கூடிய நோய்கள், கள்ளங்கபடங்கள், கில்லு, என்னென்ன நோய்கள் மனிதனுடைய குணத்தை சீரழிச்சு விடுமோ, நற்குணத்திற்கு மாற்றமான குணங்கள் இருக்கிறது அல்லவா, அந்த உள்ளத்தின் நோய்களை எல்லாம் இது குணமளிக்கக்கூடிய நிவாரணியாக ஆக்கி வைத்த அந்த அல்லாவிற்கே புகழளித்தும், வஹுதன் எனும் நேர்வழியாக ஆக்கி வைத்தான், ஒரு ரஹ்மத்தல்லில் முஃமினீன் முஃமின்களுக்கு கிருபையாக அருளாக ஆக்கி வைத்தானே, அந்த அல்லாவிற்கே புகழனைத்தும் உரித்தாகட்டுமாக. முதல்ல அல்லாஹ் புகழ்ந்துட்டாங்க. அடுத்ததாக வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ஹாத்தமில் அம்பியாஇ வ அஷ்ரஃபில் முர்சலீன். சலாத்தும் சலாமும், சாந்தியும் சமாதானமும், அலா ஹாத்தமில் அம்பியா நபிமார்களுடைய முத்திரையான, வ அஷ்ரஃபில் முர்சலீன் ரசூல்மார்களில் மிகச் சிறந்தவரான, மிக உன்னதமான, மிகச் சிறந்தவர்களான அந்த நபியின் மீது, சிறந்தவரான யாரு, சையிதினா எங்களுடைய தலைவர், முஹம்மதின் நபியில் அரபியில் அமீன் நம்பிக்கைக்குரிய அரபு மொழி நபியான, அரபி நபியான முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது உண்டாகட்டுமாக. சாந்தியும் சமாதானமும் நபிமார்களுக்கு முத்திரையாக இருக்கக்கூடிய, ரசூல்மார்களில் மிகச் சிறந்தவராக இருக்கக்கூடிய எங்கள் தலைவர் முஹம்மது நபி அரபி நபியான முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நம்பிக்கைக்குரிய அரபி நபியான முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது. அப்ப இந்த இடத்துல நபிமார்களுடைய கடைசி குர்ஆன்ல வந்திருக்குது, முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் மா கான முஹம்மதுன் அபா அஹதின் மின் ரிஜாலிக்கும் வலாக்கின் ரசூலுல்லாஹி வ காத்தமன் நபியீன், நபிமார்களுடைய முத்திரை. வ அஷ்ரஃபில் முர்சலீன், ரசூல்மார்களில் மிக சிறந்தவர்கள். தில்க ருசுலு ஃபல்லல்னா பஅதஹும் அலா பஅத், மிகச்சிறந்த ரசூலாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திகழ்கிறார்கள். சையிதினா எங்கள் தலைவர், முஹம்மதின் நபியில் அரபி நம்பிக்கைக்குரிய அரபி நபியான முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் உண்டாகட்டுமாக. அல்லது எப்படிப்பட்டவர்கள், ஃபதஹல்லாஹு பிஹி அல்லாஹ் அவர்கள் மூலமாக திறந்து வைத்தான், அயுனன் உம்யன் கண்களில் உள்ள குருட்டுத்தனத்தை திறந்து வைத்தான், ஆதானன் சும்மன் காதுகளில் உள்ள செவிட்டுத்தனத்தை அல்லாஹ் திறந்து வைத்தான், வ குலூபன் குல்ஃபன் உள்ளங்களில் உள்ள அடைப்புகளை அல்லாஹு தஆலா திறந்து வைத்தானே, அந்த நபியின் மீது உண்டாகட்டுமாக. வ அஹ்ரஜ பிஹின் நாஸ அவர்கள் மூலமாக அல்லாஹு தஆலா வெளியாக்கினான், மினல் லுலுமாத்தி மக்களை வெளியாக்கினான், இருளில் இருந்து இலன் நூரி வெளிச்சத்தின் பக்கம் வெளியாக்கினானே, அப்படிப்பட்ட நபியின் மீது சலாத்தன் வ சலாமன் சலாத்தும் சலாமும் தாயிமை நிரந்தரமானதாக, இலா யௌமில் பஅஸி வன் நுஷூர் அதாவது எழுப்பப்படக்கூடிய, இன்னும் ஒன்று கூட்டப்படக்கூடிய அந்த கியாமத் நாள் வரைக்கும் நிரந்தரமானதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது சலாத்தும் சலாமும் உண்டாகட்டுமாக. வ அலா ஆலிஹி தய்யிபீன் அல் அத்ஹார் மிக பரிசுத்தமான அந்த நல்லோர்களான நபிமார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய குடும்பத்தார்கள் மீதும், வஸ்ஹாபிஹில் ஹாதீன் நேர்வழி பெற்ற அவருடைய தோழர்கள், அல் அபுரார் அதாவது நல்லோர்களான நேர்வழி பெற்ற அந்த நல்ல சஹாபாக்கள் மீதும் உண்டாகட்டுமாக. வமன் தபியாகும் இன்னும் யாரெல்லாம் அவர்களை பின்பற்றுகின்றார்களோ, பி இஹ்சானின் உபகாரத்தோடு, இலா யௌமித்தீன் மறுமை நாள் வரைக்கும் உபகாரத்தோடு யாரெல்லாம் பின்பற்றுகிறார்களோ அவர்கள் மீதும் உண்டாகட்டுமாக என்பதாக ஹம்து சலவாத்தை கொண்டு இந்த குர்ஆனுடைய தஃப்சீரை முஸன்னிஃப் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் ஆரம்பம் செய்திருக்கின்றார்கள். அதைத் தொடர்ந்து முகத்திமாவிலே அவர்கள் என்னென்ன சொல்ல வருகின்றார் என்ற விஷயத்தை இன்ஷா அல்லாஹ் அடுத்த பாடத்தில் நாம் காண இருக்கிறோம். வாஹிர் தாவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.